ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் மே மாத ராசி பலன், அதாவது இந்த மாதத்தில் மே மாதத்தில் இந்த கிரக நிலைகள், ஏன்னா சனி பகவானோட செவ்வாய் இருந்து, சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அனைத்து ராசிகளுக்குமே ஒரு துன்ப நிலை, ஒரு கஷ்டம், வாகன விபத்துகள், சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய தடைகள், சச்சரவுகள், தொந்தரவுகள்லாம் இருந்ததெல்லாம் இந்த மே மாதத்தில் மாற்றம் கொடுக்க, இந்த மே மாதத்தில் இந்த கிரக இணைவுகள் இந்த இடத்துல இருக்க போறாங்க. ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டுக்கு, சனி வீட்டில இருந்து இவ்வளவு சங்கடங்கள் கொடுத்துட்டு வந்த எல்லா ராசிகளுக்குமே ஒரு சச்சரவு, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பள்ளி மாணவர்கள் படிக்கும் அப்பா அம்மா, அதாவது பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் கொடுத்து வந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு விடிவு காலமாக செவ்வாய் சனீஸ்வரனிலிருந்து பிரிந்து அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில், அதாவது அவரோட சொந்த வீடு, அவரு மூலத்திரிகோணம் பெறக்கூடிய வீடு மேஷ ராசியில் சூரியனோட ஆட்சி பெற்று பலம் பொருந்து ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வராரு செவ்வாய். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனும் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அவரு 2ஆம் வீட்டுக்கு, ரிஷப வீட்டுக்கு 15ஆம் தேதி போல மாறிடுவாரு. சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மிதுன வீட்டுக்கு மாறிடுவாங்க 15ஆம் தேதி. புதன் பகவான் மேஷ ராசியில தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ரிஷப ராசியில ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறாங்க. சோ இந்த 4 கிரகமே பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் மேஷம் டு மிதுனம் இந்த டிரான்சிட்ல தான் இருக்க போறாங்க. அதாவது இந்த மே மாதத்தில் அசுரகுரு எனப்படும் சுக்கிரன், தேவகுரு எனப்படும் குரு பகவான் 2 பேரும் இணைகிறார்கள். அவரோட, அதாவது மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் இணைந்து மே மாதம் யாருக்கெல்லாம் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஜாக்பாட்டு, தொழில் வளர்ச்சி, புதிய வரவு, புதிய தொழில், கல்யாணம், புதிய பிசினஸ், முக்கியமா படிப்பு. ஏன்னா அசுரகுரு தேவகுரு இணைவு மிதுன ராசியில் புதன் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலைமையில், அதாவது புதன் வீட்டில் ஒன்று சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்னன்னா இது பரிவர்த்தனையும் பண்றாங்க. அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்ற நிலைமையில் இருப்பாங்க. சோ இந்த கிரக நிலைமை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள், பலன்கள், ஜாக்பாட்டு, ஒரு அதிர்ஷ்டம், சக்சஸ்ன்றதை பார்ப்போம். கடகராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசி, அதாவது கடக ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல அருளணின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும், பொருளணின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 2 பேரும் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இணையும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத மாற்றம், முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கடக ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளா ஒரு கௌரவம், அதாவது உங்களுக்கு ஒரு அவப்பெயர், உங்களை அசிங்கமா சொன்னது, உங்களுக்கு பொது வாழ்க்கையில அவப்பெயர்லாம் இருந்தது பாத்தீங்களா, அது எல்லாமே மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதாவது ஒரு ஒரு 20-30 நாளுக்கு முன்னாடியே அதனோட பலனை நீங்க பாப்பீங்க. ஏன்னா சூரியனும் இந்த சித்திர மாதத்துல இருந்து உச்சம் பெற்று வரதுனால அதுல மாற்றங்கள் படிப்படியா நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஒரு 1.5-2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்ல, உங்களுக்கு ஒரு வெளியவே தலை காட்ட முடியாத அளவுக்கு ஒரு அசிங்கம், அவமானம், பெண்களினால் தொந்தரவு, அதாவது வேலை செய்யற இடத்துல அவப்பெயர், குடும்பத்துல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு ஒரு மனச்சங்கடங்கள், சச்சரவுல சிக்கி இருந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம், அதாவது ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரிலீஃப் வந்திருக்கும், ஆனா இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு முழுமை பெற்று ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் தான் எல்லா ராசியுமே அவங்கவுங்க வீட்டுல, அதாவது அவங்கவுங்க வீட்டுல அவங்களோட ஆட்சி பலம் பொருந்தி அவங்களோட மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவப்படி அமைப்புல போய் இருக்கிறாங்க இந்த மாதத்துல. அதாவது சூரியன் மேஷத்துல தான் உச்சம் பெறுவாரு, அங்கதான் இருக்காரு. செவ்வாய் மேஷத்துல தான் ஆட்சி பெறுவாரு, அங்கதான் இருக்காரு. சுக்கிரன் ரிஷப வீட்டுல தான் ஆட்சி பெறுவாரு, அங்கதான் இருக்காரு. புதன் பகவான் மிதுன வீட்டுல ஆட்சி பெறாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 3 பேருமே மாதகரகன் சொல்லக்கூடிய எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல அவங்களோட ஸ்தானத்தை பலம் பொருந்தி ஒரு கடுமையான ஒரு சக்தி வாய்ந்த அமைப்புல இருக்கும். இந்த டைம்ல எல்லா ராசிக்குமே ஒரு
அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல தாங்க இருக்கு. அதனால கடக ராசிக்காரர்களே நீங்க கவலையே படாதீங்க. இந்த மாதம் தாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதம். இனிமே நீங்க சொல்ற வார்த்தை பேச்சுக்கெல்லாம் மதிப்பு இருக்கு. ஒரு பதவி உயர்வு, அரசியல்ல வெற்றி, முக்கியமா அரசியல்ல கடக ராசிகளா யாரெல்லாம் இருக்குங்களோ உங்க வாக்கு பலிக்கும், உங்க சொல்வாக்கு ஜெயிக்கும், உங்கள் வாக்கு முன்னுரிமை பெற்று நீங்க ஒரு புகழின் உச்சிக்கு போகக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனோட அடித்தளம் பேஸ்மெண்ட் போடக்கூடிய மாதமா இருக்கும். ஏன்னா ஒரே மாதத்துல புகழின் உச்சிக்கு போவாங்களாம் ஆக முடியாதுங்க. ஏன்னா குரு பகவான், அதாவது உங்க ராசியில தான் உச்சம் பெற போறாரு குரு பகவான். அடுத்த மாதம் ஜூன் மாதம் உங்க ராசியில தான் வராரு. 12 வருடங்களுக்கு பிறகு உங்க ராசியில் உச்சம் பெறும் போது அதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னேற்றங்களையும் முன்னாடியே ஆரம்பிச்சிருவார். மே மாதத்திலேயே அதுக்கு உண்டான பேஸ்மெண்ட்டை நீங்க போட்டுருவீங்க. அதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மே மாதம். ஏன்னா உங்க ராசியிலே உச்சம் பெறும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு இணைவு 2 பேரும் அசுர வளர்ச்சி பெற்று இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டு யோகம், முக்கியமா மாணவர்கள் வெளிநாடு போறது, உயர்கல்வி படிக்கிறது, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கடகராசிக்காரெல்லாம் யார் கல்யாணம் பண்ணணும், காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க அதுக்கு அடித்தளம் போடுறது, தடைகள் நீங்கிறது. ஏன்னா குரு பலம் உங்களுக்கு வருதுங்க. கடக ராசிக்கு குரு பலம், குரு பார்வை இல்ல, குரு பலம். உங்க ராசியில குரு வரப்போறாரு. இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒரு அடியும் வெற்றிப்படி, அதாவது இனிமே நீங்க உயரத்துக்கு போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வறட்சி, பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடை, சங்கடங்கள், தாமதங்கள் எல்லாம் ரிலீஃப் ஆகும். ஏன்னா கடகராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது சுக்கிரனே அங்கதான் இருக்காரு. பிளஸ் பாத்தீங்கன்னா சூரியனும் அங்க வந்துருவாரு. சூரியன், அதாவது 10க்கு அதிபதி சூரியனும் 11ஆம் இடத்துல 15ஆம் தேதிக்கு வரும்போது இனிமேதாங்க உங்க வாழ்க்கையில் வெளிச்சம் இதுன்னே சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல குரு செவ்வாயும் புதனும் இருக்கும்போது, ஏன்னா 10க்கு அதிபதி செவ்வாய் வீட்டிலே ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும்போது இனிமே நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்கள், செயல்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க தொழில், சிவில் சப்ளைஸ், இந்த மாதிரி அனைத்து செக்மெண்ட்ல, அதாவது மக்களுக்காக உதவி செய்யும் செக்மெண்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல மாற்றம், முன்னேற்றம், ஒரு பொருளாதார வளர்ச்சி, பதவி உயர்வு, அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வெல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம், கல்யாணம், அதாவது மருத்துவம் மூலயமா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்க குழந்தைக்காக IVF எல்லாம் எடுத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதாவது வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, வீடு இடம் வாங்குறதுக்கான அமைப்பு, பூமி பூஜை போடுறது, இந்த அமைப்பெல்லாம் கடக ராசிக்காரர்கள் மே மாதம் ஒரு பேஸ்மெண்ட் அடித்தளம் போடக்கூடிய மாதமாக இருக்கும். இனிமே நீங்க உங்க வாக்கு, உங்க சொல், நீங்க போற இடம்லாம் வெற்றி பாதையாக மாறக்கூடிய மாதமாக இருக்கும். மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த மே மாதம் அனைத்து மாற்றங்கள், முன்னேற்றங்கள், தொழில், அரசியல், பேச்சுக்கு ஒரு வலிமை, உங்களுக்கு செயல்திறன், அனைத்து திட்டங்கள் எல்லாம் ஒரு முன்னேற்றம் கொடுக்கறது, அதன் மூலயமா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கறது, அனைத்து சகல யோகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.